ஆழமான கல்வி மனநோயையும் அறியாமையும் நீக்கும் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ். இந்த ஸ்லோகன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எந்த டேட்டாவுமே இந்த மெத்தடில் தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். இதில் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸாக ட்ராக்கிங் பண்ணணும். அப்போது அதுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை எப்படி குவான்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணிட்டாலே அந்த டேட்டா பற்றிய முழுமையான அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிற நாலேஜும் ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டாலே எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணுங்கிற நாலேஜ் டிஃபால்ட்டாக நமக்கு வந்துடும். ஸோ இதோட அவுட்கம் என்னென்னா, நமக்கு ஒரு கிளியர் அப்ஜெக்டிவ் கிடைக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். இதே அப்ரோச் தான் நான் வாஸ்துவுக்கும் அப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணியும், சார் வாஸ்து கோர்ஸ் நடத்துகிறீங்க, அது என்னென்னலாம் சொல்லி தருவீங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு. நாம் இந்த பூமியில் நிலைத்தன்மையாக இருக்கிறதுக்கு 3 ஆதாரங்கள் இருக்குது. அது சூரியன், சந்திரன், பூமி. இதை பற்றிய தெளிவான புரிதலும், இது நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், பஞ்சபூதத்தோடைய தத்துவம் அதை நம்ம எப்படி இயக்குது, இந்த பஞ்சபூதத்தன்மை நம்மளுக்கு உடலில் வரக்கூடிய நோய்களை எப்படி உற்பத்தி பண்ணுது, மனதை எப்படி கையாளுது, அப்படி சைக்காலஜிக்கல் ரீதியாகவும், அதே பஞ்சபூதங்கள் நம்ம உறவு முறைகளையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் எப்படி அது இயக்குது, அது சார்ந்த புரிதலையும், ஒரு மனை எப்படி வாங்கணும், எந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கணும், அதில் ஒரு வீடு எப்படி கட்டணும், எந்த பக்கம் இடம் அதிகமாக விடணும், எந்த பக்கம் ஜன்னல் வைக்கணும், காற்றளவு எவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளிச்சம் எவ்வளோ வீட்டுக்குள்ளே வரணும், எந்த பகுதி பள்ளம் இருக்கணும், எந்த பகுதி மேடு இருக்கணும், இது போன்ற பல விஷயங்கள் வீட்டிற்கும் சரி, ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். நமக்கான பிரச்சனைக்கு கட்டிடத்தில் எந்த பக்கம் சரி செஞ்சால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவான புரிதல் இந்த வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகுப்பு முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைக்கு எதிரான வகுப்பு. இதில் எந்த ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கும், பரிகாரங்களுக்கும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கும் இடம் கிடையாது. இது முழுமையாகவே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பரை நாங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு பரம்பரை இந்த நோய் வருது அப்படிங்கிறது இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ வீட்டுக்கும் நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லாடலே நம்ம அறிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நிரந்தர தீர்வு வாஸ்து மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் மட்டும் சொல்லலை. எங்கிட்ட படித்த மாணவர்கள் அதை செஞ்சு அது மூலமாக பலனடைஞ்சு அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை அது. நீங்களும் வாஸ்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் உங்களை கிளாஸில் பார்க்குறேன். ஒரு வம்சத்து கதையே உள்ளதை